තක්කඩි හොරු දූෂිතයින් රටේ මහජනතාවනේ මංකොල්ල කන මිනිස්සු අපරාධකාරයෝ துரோகிகள் திருடர்கள் ஊழல்வாதிகள் நாட்டின் பொதுமக்களை கொள்ளையடிக்கும் மனிதர்கள் குற்றவாளிகள் மற்றும் அரசியல் ரீதியாக மக்களின் ஆணையை பெற்று அந்த மக்கள் ஆணையை தவறான வழியில் பயன்படுத்தி குடும்பங்களை கட்டியெழுப்பியவர்கள் தங்களது நண்பர்களை பணக்காரர்களாக்கியவர்கள் தற்போது மாற்றத்திற்குள்ளாக்கப்பட்டுள்ளனர். இப்போது அவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். அதிகாரத்தை இழந்த தரப்பினரும் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள், சினுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி என்றால் அவர்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய வேதனை என்ன? அவர்களின் சிறப்புரிமைகள் இழக்கப்பட்டுள்ளன. அவர்களுக்கு திருடுவதற்கு இருந்த வாய்ப்புகள் இல்லாமற் போயுள்ளன. அவர்களால் தங்களது நண்பர்களை மகிழ்ச்சிப்படுத்த முடியாமற் போயுள்ளது. அவர்களுக்கு அரச சொத்துக்களை சட்டவிரோதமான முறையில் பயன்படுத்துவதற்கு இருந்த வாய்ப்புகள் இல்லாமல் போயுள்ளன. முன்னாலும் பின்னாலும் பாதுகாப்பு பிரிவினரை வைத்துக் கொண்டு செல்லும் பாதுகாப்பு வாகன அணிவகுப்பு இல்லாமற் போயுள்ளது. கிளப்களுக்கு சென்று பிள்ளைகளுக்கு அப்பாவின் அதிகாரத்தை காட்டி சண்டையிட முடியாமற் போயுள்ளது. இப்போது அத்தகைய சம்பவங்கள் இல்லை. அவர்கள் மீது கோபத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் மத்தியில் வெறுப்பு இருக்கின்றது, கோபம் இருக்கிறது. அழிந்து போகும் ஊழல் தலைமுறையினால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது. எங்களுக்கு சொந்தமான இந்த நாட்காலியை யாரோ ஒருவன் பிடித்துக் கொண்டிருக்கின்றான். தம்புத்தேகமவில் இருந்து வந்த ஒரு சாதாரண நபர், எங்கள் பரம்பரைக்கு சொந்தமான பரம்பரை சொத்தான எங்கள் பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் காலத்திலிருந்து வந்த நாட்காலியை பிடித்துக் கொண்டிருக்கின்றான் என அவர்களுக்கு வெறுப்பு இருக்கிறது. எனவே அதனால் அவர்கள் எந்த நேரத்திலும் சதி செய்கின்றார்கள், பொய் சொல்கின்றார்கள், அவதூறு பரப்புகின்றார்கள், சேறு பூசுகின்றார்கள். அதற்கு தங்களிடம் எஞ்சியிருக்கும் பணத்தை பயன்படுத்துகின்றார்கள். இப்போது அவர்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை என்ன? சட்டவாட்சி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டியிருக்கும். அதனையே அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியாமல் இருக்கின்றது. ஏனென்றால் கடந்த காலத்தில் ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்ட போது எதிர்க்கட்சியில் இருந்து ஆளும் கட்சிக்கு தாவினால் வழக்கம் ஆளும் கட்சி பக்கமே காணப்படும். அப்போது சிறைக்கு செல்ல வேண்டியதில்லை. அந்த அரசாங்கம் இருக்கும் வரை அந்த அரசாங்கத்தில் இருந்தால் வழக்கு மீண்டும் அடுத்த அரசாங்கத்திற்கு சென்றுவிடும். அப்போது சிறைக்கு செல்ல வேண்டிய தேவை இருக்காது. இப்போது அவ்வாறு வழக்கு அரசாங்க பக்கம் செல்லாது. நபர்களை அரசாங்கத்திற்குள் எடுப்பதும் இல்லை, வழக்குகள் தாவுவதும் இல்லை. அதனால் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் போது அவர்கள் பயப்படுகின்றார்கள். இப்போது நமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் இத்தனை முக்கிய புள்ளிகள் சிறைக்கு சென்றிருக்கின்றார்கள். மஹிந்தானந்த சென்றார், கெஹலி ரமுக்வெல்ல சென்றார், சரண சென்றார், ஷான் சென்றார். சலே மீது கை வைக்க மாட்டார்கள். சலேயை கைது செய்தால் புலனாய்வு பிரிவினர் கொந்தளிப்பார்கள் என்றார்கள். அதனால் அரசாங்கம் விழும் என்றார்கள். இதோ அவரை கைது செய்து விட்டோம், எதுவும் கொந்தளிக்கவில்லை. இப்போது சலேதான் கொந்தளித்து போயுள்ளார். சாப்பிட முடியாது என சொன்னார். ஊட்டியாவது குடிக்க வைத்தாவது நாட்டின் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்காகவே நாம் அரசாங்கத்தை கைப்பற்றினோம், வேறு எதற்காகவும் அல்ல. யாருடனும் நமக்கு எந்த ஒரு தனிப்பட்ட கொடுக்கல் வாங்கலும் கிடையாது.